வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரயில் நிலையத்த பத்தி பார்க்க போறோம். சாமிமலை ரயில் நிலையம். உங்களுக்கெல்லாம் தெரியும். இது 6 படை வீடுகள்ல இதுவும் ஒன்று. சுவாமிமலை. பாருங்க, இது ஒரு பழமையான ரயில் நிலையம். சேது திரைப்படம் முழுக்க முழுக்க இங்க தான் எடுக்கப்பட்டது. கல்லூரி காட்சிகள், முதல் பாடல் காட்சி எல்லாமே இந்த ரயில் நிலையத்துல தான் எடுத்திருப்பாங்க. நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கல்லூரி காட்சிகள் மாரி காட்டுவாங்க. ஆனா, இந்த ரயில் நிலையத்தில தான் படமாக்கியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்பிரஸ் ரயில்லாம் நிக்காது. லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் நிக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப வசதியா தேவையான அளவு படப்பிடிப்பு நடத்தியிருப்பாங்க. விக்ரம் இந்த ட்ராக்லலாம் உட்காந்துருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாரி அந்த முதல் கல்லூரி காலங்கள் சம்மந்தமான பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரயில் நிலையம்னே சொல்லலாங்க. அருமையா இருக்கு. அதாவது 1999 டிசம்பர் மாதம் தான் சேது திரைப்படம் வெளில வந்துச்சு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஏ. ரஹ்மான், வித்யாசாகர், தேவா, எஸ். ஏ. ராஜ்குமார் பாடல்களை கேட்டு வளர்ந்த 90s கிட்ஸுக்கு இளையராஜானா யாரு, பேக்ரவுண்ட் மியூசிக்னா என்ன அப்படின்னு காட்டின படம் தான் இந்த சேது. அதுக்கப்புறம் தான் 90s கிட்ஸ் பல இளையராஜா பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்எம் வந்த பிறகு அவருடைய பாடல்கள் 90s கிட்ஸுக்கு நல்லா போய் சேர்ந்துருச்சு. அது மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் பெரிய வெற்றி பெற்ற சேது திரைப்படம் இங்கே தான் எடுத்தாங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த கேமராமேன் ரத்தினவேலு அவர் இன்னைக்கு அவர் எடுக்காத படங்களே இல்லைன்னு சொல்லலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டாரு. அவரோட முதல் படம் இதுதான். இவ்வளோ அழகா ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தை காட்ட முடியுமா அப்படின்னு அவ்வளோ ஒரு சிறப்பாக காட்டியிருப்பார். இங்கே பாருங்கள், இதுதான் ரயில் நிலையத்தோட அழகான தோற்றம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த படிக்கட்டுலலாம் சேது திரைப்படம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதுக்கிட்டலாம் காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரயில் நிலையமாக பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் நிற்கும். ஏன்னா அருகிலே கும்பகோணம் இருக்கிறதுனால இது அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது. இந்த ஆறுபடை வீடு சுவாமிமலைக்கு வரவங்க கும்பகோணத்தில் இறங்கி அங்கேருந்து பேருந்து வசதிகள், மினி பஸ்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் இது அப்படியே லோக்கல் ட்ரெயின் மட்டும் வர மாதிரி இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழமையான கட்டடம். இந்த கேட்டுக்கிட்ட தான் விக்ரம் நிற்கிற மாதிரி சீன்லாம் வரும். பாடல் காட்சிகள், கல்லூரி காட்சிகள்லாம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் அந்த பழமை வாய்ந்த டிக்கெட் கொடுக்குற இடம். எப்படி இருக்குது பாருங்கள். என்னென்ன ரயில்கள் எந்தெந்த நேரத்துக்கு வரும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க. பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இதை இப்படி போகிற வழியில் தற்சமயமாக பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே தானே சேது எடுத்தாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் அழகுகள் ஏராளம் கொட்டி கிடக்கு. இயற்கையாகவும் சரி, கட்டிடக்கலையிலையும் சரி, கோயில்கள்லையும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டம். இது கும்பகோணத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு, ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.